சரவணன் ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருந்தா பிரச்சனை கிடையாது. அவர் கைராசி குடும்பத்து பையன். அப்படி இருக்கும்போது இவர் கண்டுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? என் பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சுக்கிட்டு இன்னைக்கு வாயிலே பேசுறீங்க. எதுவுமே செய்யாம கண்டுக்காம இருக்கீங்களா ஐயா? அந்த ராஸ்கல் என் பொண்ணு அம்மோடு விட்டு போயிட்டாயா? நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் உன் தம்பி இருக்கானே சரவணன், அந்த ஃப்ராடு பையனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் என் பொண்ணு பேர்லயும் அவ பிள்ளை பேர்லயும் எழுதி வைங்க. அவனை விட மாட்டேனா? அவன் வரல, நான் சும்மா இருக்க மாட்டேன்பா. எல்லாத்தையும் அழிச்சிருவேன் நானு. ஏமா இன்னும் எதுக்குமா அழுதுகிட்டே இருக்க? கொஞ்சம் அமைதியா இருமா. எப்படிப்பா அது எப்படிப்பா என் வாழ்க்கைய ஊசல் அடிக்கிட்டு இருக்கு? என்னால வேற என்னப்பா பண்ண முடியும்? ஆனந்தி, ஒண்ணுல இவங்க சொல்ல நம்ம கேட்கணும், இல்ல நம்ம வழியை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம வழின்னா அப்படி விட்டுட்டு போக சொல்றீங்களா என்ன? நான் அப்படி சொல்லல ஆனந்தி, நான் போய் அவனை விட்டுட்டு வான்னு சொல்லுவேனா? ஆனந்தி, நம்ம 2 பேரும் விட்டுனா பொழைச்சிக்கலாம். உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குமா? அந்த படுபாவி உன் குழந்தை பற்றி கூட யோசிக்காம அவன் கூட ஓடி போயிட்டானம்மா. அவங்க அண்ணன் போற பிறகு கூட வெளியே வரலையாம்மா. ஆனா இப்ப நம்ம போனா சொல்லவே வேண்டாம். என்னப்பா வேற என்னப்பா பண்ண முடியும் நம்மளால? போலீஸ்க்கு போலாமா? இல்லம்மா, மீனாட்சி பானட்ட பேசிட்டு வந்த பிறகு அவ சொன்னது நீ கேட்ட இல்ல. சட்டப்படி எதுவும் செய்ய முடியாதுமா. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சாதிச்சிட்டோம்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இங்க பாரு, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சிவஞானமும் மீனாட்சி சொல்ற கேட்கறது நல்லது. நீ அவங்கள விட்டுறாத. கொஞ்சம் அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கமா. அவனை சும்மா விட்டுற கூடாது. குறைஞ்சபட்சம் அந்த சொத்தை பிரிச்சு அதை நம்ம வாங்கிடணுமா? அப்பா, என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு, நான் இங்க கதறிட்டு இருக்கேன். சொத்து தான் வேணும்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்கிட்ட. வேற என்னமா செய்ய சொல்ற? உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஓடி போயிட்டான்ல. அந்த குழந்தை வளர்க்கறதுக்கு அது சொத்து வேணும்லாமா? அதனால தான் சொல்றேன். அப்பா அப்படி பேசாதீங்கப்பா, அப்படி பேசாதீங்க. எனக்கு அவன் இங்க வரணும், என் கூட வாழணும்பா. அவன் என்னை ஏமாத்திட்டு போனால, திரும்ப என் கூட வந்து வாழணும்பா. அவனை விட மாட்டேனா? அவன் வரல, நான் சும்மா இருக்க மாட்டேன்பா. எல்லாத்தையும் அழிச்சிருவேன் நானு, அழிச்சிருவேன்பா.
சரவணா, சரவணா, என்ன யோசிக்கிறீங்க? நான் அதான் சொன்னேன்ல, எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அது வீணான குழப்பத்தை தான் உண்டாக்கும். இனிமே நம்ம எதிர்கால வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். ஓகே? சரி, இந்தாங்க பால் குடிங்க. ம். எனக்கு போதும். இந்தாங்க சரவணா பெட்ஷீட். இல்ல எனக்கு வேண்டாம். சரி, ஓகே. சரவணா, என்ன யோசிக்கிறீங்க? தூங்குங்க. இல்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா தங்க போறோம்? ஆமா, இதான் நம்ம ரூம். ஏன் சரவணா, நீங்க வரதுக்கு முன்னாடி இது என் ரூம். நீங்க வந்துட்டீங்களா, இப்ப நம்ம ரூம். நடேஷா, நடேஷா, ஒரு நிமிஷம். யா, ஐ வில் கம் டாடி. என்ன டாட்? உங்கூட கொஞ்சம் தனியா பேசணும். இத வரேன் டாட். சொல்லுங்க டாட். அது இல்லம்மா, பல போராட்டத்துக்கு அப்புறம் சரவணன் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கோம். என்னதான் சரவணன் நீ கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ போறதா இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது. டாட், என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ சரவணனை தனிமையில விட்டோன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி யோசனைகள்லாம் வரும். திரும்பவும் பழைய நிலைமைக்கு போயிட்டாருன்னா, அதனால எங்க கல்யாணம் நடக்கிற வரை சரவணன் என்னோட கண்காணிப்புல தான் இருக்கணும். டாட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டாட். யூ டோன்ட் வரி. ஐ நோ மை லிமிட் டாட். ஓகே டாட்? குட் நைட். தேங்க் யூ டாட். டாட், மாம்க்கு இந்த விஷயம்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லல, இப்போ உடனே நான் சொல்லிடுறேன். ஓகே டாட், குட் நைட். சர்வா, தூங்குங்க. குட் நைட். குட் நைட். என்னாச்சு? அம்மா, அம்மா. வேண்டாமா, போதும். இனிமே எதுவுமே சொல்ல வேண்டாம். நமக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் தான் முக்கியம், வேற எதுவுமே எனக்கு அவசியம் இல்லைன்னு பார்த்தேன் பாத்தியா? என்ன எத்தால அடிச்சாலும் தப்பு கிடையாது. அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியும் மாப்பிள்ள,
சாந்திமா வந்து எல்லாத்தையும் சொன்னா. அந்த ஆனந்தி நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம தம்பி பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்கிறாளேன்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டீங்கல்ல. அவ நடு ரோட்ல உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன? அவ என்ன லேசுப்பட்டாளா? அவ நாட்டத்துக்கும் தலைக்கால் புரியாம இருந்ததுக்கும் தான் அவளை நடு ரோட்ல கடவுள் உட்கார வச்சுட்டான். ஏ மீனாட்சி, அங்க போனீங்கன்னா நான் உயிரை விட்டுடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் 2 பேரும் கிளம்பி அங்க போயிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் அண்ணன் தம்பி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டாருல்ல மாப்பிள்ள. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இருக்கிறதான் சொல்றேன். ஏன் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்க கூடாது? ஒரு பிரச்சனைனா அப்படியே தப்ப தப்ப தப்பன்னு ஓடி போய் நிக்கிறீங்க. அந்த சரவண 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்குவான், அதை கட்டுறதுக்கு துப்பு இல்லாம எவ பின்னாடியோ போய் நிப்பான். சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு தானே மாப்பிள்ள வந்தீங்க. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து கூப்பிட்ட உடனே ஓடுறீங்க? அம்மா நீங்க சொல்ற பிரச்சனை மட்டும் இல்ல, இது நம்ம குடும்ப விஷயம். பாத்தியா பாத்தியா, நம்ம குடும்பம் இல்ல எதுமா? எது நம்ம குடும்பம்? நீயும் மாப்பிள்ளை வெளியில வரும்போது எதுவுமே பேசாம அமைதியா நின்னாங்களே அத்தனை பேரும், அது நம்ம குடும்பம் இல்ல? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். மாப்பிள்ளை ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ காசு கையில இல்லாம திகச்சு போய் நின்னோமே, ஒருத்தனாவது வந்து எட்டி பார்த்திருப்பாங்களா? ஆனா அது நம்ம குடும்பம் இல்ல? ஏன் இவ்ளோ? ஏன் மாப்பிள்ளை ஜெயில இருக்கும் போது பொண்டாட்டி முந்தானியே புடிச்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்தானுங்களே, ஒருத்தனாவது அண்ணனுக்கு என்னாச்சு ஏதாச்சு என்ன சொன்னாரு வக்கீல்னு ஒரு வார்த்தையாவது உங்ககிட்ட வந்து கேட்டுப்பானுங்களா? எதுவுமே பண்ணாதவனுங்க, ஆனா அவங்க அத்தனை பேரும் நம்ம குடும்பம் இல்ல? ஏன் மாப்பிள்ள அந்த வீட்டுக்கே போக கூடாது, அந்த வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்த நீங்க எப்படி மாப்பிள்ள இன்னைக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு 2 பேரும் அங்க போய் நின்னு இருக்கீங்க? இது பாருங்க, நீங்க புரியாம பேசாதீங்க. நாளைக்கு ஏதாவது ஏடாகுடமா நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சுன்னா என் புருஷனை என்னமா பேசுவாங்க சொல்லுங்க? சரவணன் ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருந்தா பிரச்சனை கிடையாது. அவர் கைராசி குடும்பத்து பையன். அப்படி இருக்கும்போது இவர் கண்டுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? இவ்ளோ பேர் இருந்தும் சிவஞானம் விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆனந்தி ஏதாவது கோவத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுட்டானா யாருக்குமா அவமானம்? இவருக்கு, நம்ம கைராசி குடும்பத்துக்கு அவமானம். நாங்க அங்க போனதே கைராசி குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். யாரா அந்த ஆனந்தி? ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுப்பாளா? அடுத்தவங்கள சாவடிப்பாள தவிர அவ சாவ மாட்டான். அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொன்னும் விஷம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடுறீங்கல்ல, அதோட விளைவு இப்ப தெரியாதுமா உனக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல, அதுக்கப்புறம் வேணா பாருங்க, ரொம்ப வருத்தப்படத்தான் போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க, இது நடக்குதா இல்லையா? இந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். அம்மா சொல்றது சரிதான் அண்ணி. நீங்க இந்த பிரச்சனையில தலையிட்டு இருக்க கூடாது. அவங்க எல்லாரும் ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்க. எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னே தெரியல. அது நம்ம வீடுங்கிற உரிமையில அங்க போறது வேற விஷயம். ஆனா அவங்க பிரச்சனைக்காக நாம அங்க போறது சரியில்லை அண்ணி. அந்த வளர்மதி வைஜெயந்தி எல்லாம் அவ்வளவு அக்கறையா கூப்பிட்டதுல ஏதாவது ஒரு வஞ்சம் இருக்கும் அண்ணி. உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நான் சொல்றத சொல்லிட்டேன், ஜாக்கிரதையா இருங்க அண்ணி. அண்ணே, அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. சண்முகண்ணே, அண்ணே வந்திருக்காங்க பாருங்க. அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. மாமா
நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. வாங்க. வாம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்க. வணக்கம். வாங்க மாமா. நீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதை நம்பிதான் நாங்க பேசாம இருக்கோம். ஆனா அந்த ஆள் இன்னும் அந்த வீட்ல தான் இருக்காரு. நீங்க ஒண்ணும் செய்யவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்னதாங்க பதில்? மா, என் கூட பிறந்த ஒருத்தன் இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதோட அவன் செஞ்சது நியாயம்னு சொல்ல வரல. யாரா இருந்தாலும் தப்பு தப்புதான். இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு ஒன்றும் செய்ய முடியாது இல்லம்மா. இது காசோ சொத்தோ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லம்மா, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். உன் மனநிலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏங்க மன்னிப்பு கேட்டாலும் சரியா போயிடுமாங்க? இதுக்கு என்னதாங்க முடிவு? ஏங்க அவரை போய் கேட்டா அவர் என்னங்க பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தானுங்க. அவரை கேட்காம வேற யாரை போய் கேட்க சொல்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிலாம் நடக்கும்னா தெரியும் அவருக்கு. அவர் ஏதோ நல்லது நடக்கணும்னு பண்ணி வச்சாரு. ஆனா ஆளாளுக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு அவர் என்ன கண்டாரா? அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்குங்க, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என் பொண்ணுக்கு தானங்க பிரச்சனை. அந்த வலி வேதனை அவளுக்கு தாங்க தெரியும். அவ இன்னைக்கு அம்போ நிக்கிறா. நீங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் அவங்கவுங்க பொண்டாடி கூட தான் இருக்கீங்க. ஆனா அவன் தம்பி இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டான ஐயா. இதை கேட்டா நீங்க இதுக்கு ஒரு ஞான் சொல்லிட்டு இருப்பீங்களா? ஏதாவது சொல்ல போறேங்க. ஏங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஓடி போனவனை இழுத்துட்டு வந்து கட்டாயமா வாழ வைக்க சொல்றீங்களா? அப்படி வாழ வச்சா மட்டும் உங்க பொண்ணு நல்லா வாழ்ந்துருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் நல்ல வக்கனா பேசுறீங்க. உங்க தம்பியான 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான்ல, அதை கொடுத்திருந்தா என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாங்க? என் பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சுக்கிட்டு இன்னைக்கு வாயிலேயே பேசுறீங்க. எதுவுமே செய்யாம கண்டுக்காம இருக்கீங்களா ஐயா? அந்த ராஸ்கல் என் பொண்ணு அம்மோடு விட்டு போயிட்டா ஐயா. ஐயா இருங்க ஐயா, என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பணத்தை கொடுத்திருந்தா அவன் ஒழுங்கா உங்க பொண்ணோட இருந்திருப்பான்னு சொல்றீங்க. எங்க இதுவா தாம்பத்தியம்? இதுவா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அடையாளம்? இப்போ அந்த 50 லட்சம் ரூபாய் தான் முக்கியமா இருக்குல்ல? தப்புங்க, ரொம்ப தப்பு. கஷ்டமோ நஷ்டமோ, புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா பொண்டாட்டி அதை தாங்கணும். பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா புருஷன் அதை தாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கலாமா? விட்டு கொடுக்கணுங்க. அதான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான குடும்பம். நான் எதுவுமே வேண்டான்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம என் பின்னாடி வந்தா பாருங்க மீனாட்சி. அதாங்க ஒரு உண்மையான தாம்பத்தியத்துக்கு அடையாளம். சரிங்க, என்னைக்கு இருந்தாலும் உன் தம்பி பண்ண தப்புக்கு என் பொண்ணுக்கு பதில் சொல்லி ஆகணுங்க. அதனால இப்ப என் பொண்ணும் அவ பெத்த பிள்ளையும் நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு முடிவு எடுங்க. சரி சரி சரி, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் உன் தம்பி இருக்கானே சரவணன், அந்த ஃப்ராடு பையனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் என் பொண்ணு பேர்லயும் அவ பிள்ளை பேர்லயும் எழுதி வைங்க. என் பொண்ணுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் என் பேர பிள்ளைக்கு தான் போய் சேரணும். அதுக்கு இப்பவுமே ஒரு மைனர் வீல் எழுதுங்க. அப்ப உங்களுக்கு சொத்து வந்தா போதும், அப்படித்தானே? ஏன் தம்பி, உன் பொண்ணு தான் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ, இப்ப இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த சொத்துக்காக தானே? அவ்வளவு பெரிய பணக்காரி அவளே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க என்ன தம்பி பண்றது? இங்க பாருங்க, உங்க தம்பியை நம்பி என் பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு குழந்தை இருக்கு. அதோட வாழ்க்கை யார் பாக்குறது?
அப்பன் சரியில்லைன்னா அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? அவன் வாழ்க்கை நல்லபடி அமைய வேண்டாமா? நீங்க சொல்றதும் சரிதான். எதுக்கும் நான் பேசிட்டு ஒரு முடிவு. யார்கிட்ட பேச போறீங்க? இப்படியே பேச போறோம் நாளை போட்டு கட்டிட்டு இருக்கீங்களே. ஏதாவது ஒரு முடிவு எடுத்து முடிச்சு வைங்க. ஐயா இத பாருங்க. மாமா, இதுக்கு மேல இந்த விஷயத்துல லேட் பண்ண வேண்டாமே. எல்லாத்தையும் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். இவ்ளோ தூரம் வந்தாச்சு. இதுக்கு மேல இதை இழுக்காம இன்னாருக்கு எதுன்னு முடிவு பண்ணி பிரிச்சு வச்சுட்டான். அவங்க வழியை பார்த்துட்டு போலாம்ல. அப்படியே இன்னொரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணினா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்ப கைராசி சொத்தை உங்க பிரதர்ஸ்லாம் சேர்ந்து நீங்க எப்படி பிரிச்சுக்கிறீங்களோ இதே மாதிரி உங்க ஒய்ஃப் மீனாட்சி இருக்காங்கல்ல, அவங்க சிஸ்டர் தான் மை ஒய்ஃப் கவிதா. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது. மீனாட்சி அக்கா பிரிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. அதையும் இது சூட்டோட சூட்டா பிரிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எதை பத்தி எப்படா பேசிட்டு இருக்க? உங்க சொத்துனா மட்டும் நேரங்காலம் பார்க்காம பிரிச்சுக்கு அடிச்சுக்கிறீங்கல்ல, அதுவும் எங்க சொத்துனா மட்டும் இலக்காரமா பேசுறீங்க.